அட பாவிங்களா! இந்த படத்த பார்த்தாடா சீரியல் மாரி இருக்கு. அப்டிலாம் சொல்லிட்டு சில ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படம் வந்த ஒரு ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இங்க நான் இருக்க ஊர்ல இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால நான் Netflixல தான் பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். படத்த ஒரு 3 வாரம் முன்னாடியே பார்த்தாச்சு. ஆனா இத பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல எனக்கு 3 வாரமா ஜுரம். 3 வாரம் கழிச்சு இந்த வீடியோ போட காரணம் இந்த படம் ஏற்படுத்தின இம்பாக்ட் தான். இந்த படத்தை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண ஒரு அண்ணா, அப்புறமா என் ஃப்ரெண்டு சில பேர்லாம் ஃபோன் பண்ணிட்டு டேய் இந்த படத்தை பார்த்து சொல்ல ஞாபகம் இருந்துச்சு அப்படின்றப்ப எனக்கு நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க. அவங்களுக்கு நான் கனெக்ட் ஆயிருக்கேன். எல்லாரோட லைஃப்லயுமே யாராச்சும் ஒரு நபர் இந்த மாதிரி ஒருத்தர் யாருன்னா இருப்பாங்க. நீங்க ஒரு ஸ்கூல் படிக்க சொல்ல ஒரு ஆனுவல் லீவுக்கு உங்க ஊருக்கு போயிருக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு உங்களோட கசின்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு சின்ன பசங்களை நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதாகட்டும், கேர் பண்ணதாகட்டும். பிரேம்குமார் அவரோட பர்சனல் லைஃப் ஸ்டோரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண படத்துல இருந்து அவரோட அவரோட டைரக்ஷன்ல பண்ணப்பட்ட 96 ஆகட்டும், இந்த படம் ஆகட்டும், அவரோட ஒரு பர்சனல் லைஃப்பை அழகாக காமிச்சு நம்மளும் அது கூடயே டிராவல் பண்ணி ஒரு மெமரி லேன்ல நம்மளும் அப்படியே டிராவல் பண்ண வைக்கிறாரு அழகா. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு இம்பாக்ட் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே அப்படியே நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு எமோஷனலே காமிக்காத அப்படியே வெளில அப்படியே நான் கொஞ்சம் இதுவா தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சக்கூடிய ஆளு அவனுக்கே கண் கலங்கிட்டு அப்படின்ட்டு எல்லாம் அப்படி கண்ணை தொடச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இருந்தது. ஸோ ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு தங்கச்சி பாசம் ஆகட்டும், தங்கச்சி போர்ஷன் அந்த ஒரு 3 நிமிஷத்துல அந்த அளவுக்கு அழகா தங்கச்சி போர்ஷன் ஆகட்டும், அவங்க மாமா பொண்ணு போர்ஷன் தான் அதுக்கு மேல அல்டிமேட். ஒரு நிமிஷம் தாங்க இருக்கும். அதுக்குள்ள அந்த ஒரு பாண்டு, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு எல்லாமே அந்த ஒரு ஒரு இதுல காமிச்சு முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு 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 மென் ரெண்டு ஆம்பளைங்க பசங்களுக்குள்ள என்னடா அப்படி போன் எடுத்தா போனுங்கள என்னடா பேசுறீங்க பசங்க 2 பேரும் என்னடா அவ்வளவு நேரம் என்னடா பேசுறீங்கன்னு கேட்கிற ஆளுங்களுக்குலாம் இந்த படம் ஒரு சரியான ஆன்சரா இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பாத்தீங்களாவே புரியும். பசங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் ஆப்வியஸா இருக்கும். அதுவும் நல்லா கனெக்ட் ஆகக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், அப்படி இருக்கவங்க கூட நல்லாவே இந்த படம் கனெக்ட் ஆகும். ஸோ மெய்யழகன்ற கேரக்டர் நல்லவன் தான்ன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து த்ரூ த மூவி காட்டுவாங்க. ஆனா அருள்மொழின்றவரு அவரும் நல்லவன் தான் அப்படின்றத இந்த படத்தோட எண்டிங்ல தான் நல்லாவே புரியும். கமல் சார் அந்த பாட்டு கேட்டிருக்கப்போலாம் இந்த பாட்டு புரியல. அப்ப அந்த ஒரு இம்பாக்ட் அப்பயே என்னடா ஒரு பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா இந்த படத்துல அந்த பாட்டு பாக்குறப்போ அந்த சீன்ல அவரு அரண்சாமி நடிச்சது ஆகட்டும், அந்த சீன் ஆகட்டும், அந்த மொமெண்ட்ல அந்த பாட்டோட பார்க்க சொல்ல எப்பா ஒரு மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. அங்கேயே படத்தை போட்டு பேரை போட்டு முடிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான் அரண்சாமி கேரக்டர் முடிஞ்சு. என்னடா நீலாம் ஒரு மனுஷனடான்ற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனா அந்த கேரக்டர் அவன் நல்லவன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக சில விஷயம்லாம் நடந்தது. அதெல்லாம் பார்க்க சொல்ல இது இவர் நல்லவன் தான், நல்லவனா ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் அவர் குழந்தைய நல்ல வளர்த்திருக்காரான்றது ஒரு சீன் சின்ன சீன்லயே தெரிஞ்சிடும். அவங்க பொண்ணை இவரும் ஒழுங்காதான் வளர்த்திருக்காருன்றது அந்த அந்த ஒரு சீன்லயே கன்வே பண்றதாகட்டும், எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். இதை பத்தி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட இதை பார்த்துட்டு ஒருத்தர் பேச சொல்ல அவ்வளோ இருக்குங்க. அப்படி இருக்கு. இந்த படத்தை கண்டிப்பா யாருன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு, பாருங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்ப என் கூட ஒர்க் பண்ணவருக்கும் எனக்குமே கனெக்ட் ஆகுதுன்னா அது எப்படி சொல்றது, நீங்க ஆனுவல் லீவ்ல போய் ஒருத்தர் கூட இருந்தாதான் அந்த இது அந்த பாண்ட் யாரு கூட இருந்தாலுமே கனெக்ட் ஆகும். வெள்ளந்தியா இருக்கக்கூடிய மனுஷங்க படப்படன்னு பேசுறாங்க அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, அவங்கள என்ன உண்மையாதான் இருக்குமா இந்த கேரக்டர் அப்படிலாம் சொல்லிட்டு யோசிக்கிற சில பேர்லாம் இருக்கதான் செய்வாங்க. நீங்க என்னதான் உண்மையா நல்லவங்களா இருந்தாலுமே, நல்லதே செஞ்சாலும் பின்னாடி பேசக்கூடியவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்க உங்களை மாத்திக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்களா இருங்க. பின்னாடி பேசுறது அவங்க கேவலமான தரம். அதை அவங்களே திருத்திப்பாங்க. நல்ல வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.